சேலம் மாநகர் மாவட்ட தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு 2வது அக்ரஹாரம் காசி முனியப்பன் கோவில் தெரு பகுதியில் 200 பேருக்கு வேஷ்டி சேலையும், மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா, 500 பேருக்கு அன்னதானமும் இன்று வழங்கப்பட்டது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என அனைவரும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். அதில் ஒரு பகுதியாக சேலம் மாநகர் மாவட்ட தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கடந்த ஒரு வாரமாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும், அன்னதானம் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். சேலம் 2வது அக்ரஹாரம் காசி முனியப்பன் கோவில் தெரு பகுதியில் கேப்டன் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. கிச்சிபாளையம் பகுதி செயலாளர் MP விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் 32வது கோட்ட செயலாளர் விஸ்வா வரவேற்புரை நிகழ்த்தினார். பகுதி அவைத்தலைவர் பழக்கடை செல்வம், ஆசை தம்பி, சண்முகம், இஸ்மாயில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மாநகர் மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கட்சி கொடியை ஏற்றினார். பின்னர் அப்பகுதியில் உள்ள 100 ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம், பேனா வழங்கப்பட்டது. தொடர்ந்து 200 பெண்களுக்கு இலவச வேஷ்டி சேலை, மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து 500 பேருக்கு வெண்பொங்கல், பிரியாணி, அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் சுகுமார், பொதுக்குழு உறுப்பினர் நாராயணன், ராஜா, கேப்டன் மன்ற செயலாளர் பன்னீர்செல்வம், செவ்வாய்ப்பேட்டை பகுதி செயலாளர் தக்காளி ஆறுமுகம், 32வது வார்டு அவைத்தலைவர் ராஜா, பொருளாளர் கண்ணன், துணை செயலாளர் முருகேசன், செந்தில்குமார், சந்திரசேகர், சவுந்தர், கலை, பிரபா, புனிதா, தேவி, ராஜேஸ்வரி, தேவராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.